கார்மெண்ட் ஷாப்புக்கான ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேரோட ஒர்க் ஃப்ளோ எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அட்மின் டேஷ்போர்டில் ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் எப்படி நியூவாக க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்ரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்து உங்களோட யூசர் நேமு, உங்களோட இமெயில் அட்ரஸ், நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர், நெக்ஸ்ட்டு உங்களோட கம்பெனி நேம், நெக்ஸ்ட்டு உங்களோட பாஸ்வேர்டு, நீங்கள் என்ன பாஸ்வேர்டு என்டர் பண்ணணுமோ, நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, நெக்ஸ்ட்டு உங்களோட பிளான். இப்போ ஃப்ரீ ட்ரையலாக இருந்தால் ஃப்ரீ ட்ரையல், இல்லை 1 இயருக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் போடுற மாதிரி இருந்தால் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து உங்களோட ஆக்டிவேஷன் கீ என்டர் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரீ ட்ரையல் கொடுத்து இப்போ லாகின் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் ஃப்ரீ ட்ரையல் கொடுத்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடும். அங்கே ரெஜிஸ்டர் பண்ண யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ண யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு, லாகின் கொடுக்குறேன். உங்களுக்கு டேஷ்போர்டுக்கு லாகின் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டேஷ்போர்டில் உங்களோட டோட்டல் ரெவன்யூ, ப்ராடக்ட் எவ்வளோ இருக்குது, கஸ்டமர் எவ்வளோ இருக்காங்க, சப்ளையர் எவ்வளோ இருக்காங்க, உங்களோட டோட்டல் சேல் எவ்வளோ, டோட்டல் இன்வாய்ஸ் எவ்வளோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எக்ஸ்பென்சஸ், எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டேஷ்போர்ட்லேயே உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ ப்ராடக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ராடக்ட்டில் ஆட் நியூ ப்ராடக்ட் கொடுத்து ஃபஸ்ட்டு உங்களோட ப்ராடக்ட் நேமு, இப்போ ஷர்ட் இருக்குன்னா ஷர்ட் கேட்டகரி, நியூவாக கேட்டகரி ஆட் பண்ணலாம். நியூவாக கேட்டகரி ஆட் பண்ணிவிட்டு சேவ். நெக்ஸ்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கான பிராண்ட் என்ன, ஃபோட்டோ, நெக்ஸ்ட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கான ஜிஎஸ்டி, நெக்ஸ்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கான HSN கோட் என்ன, நெக்ஸ்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கான வேரியண்ட்டாக அந்த இப்போ ஒரு ஷர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் அது நிறைய வேரியண்ட் இருக்கும். அது சைஸ் மாறும், கலர் ஏகப்பட்ட வேரியண்ட் இருக்கும். இப்போ அதில் என்ன வேரியண்ட்டு, சைஸ் என்ன, கலர் வந்து பிளாக். நெக்ஸ்ட்டு பார் கோடு, அந்த ப்ராடக்ட்டுக்கான பார் கோடு. நெக்ஸ்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கான பர்ச்சேஸ் ப்ரைஸ் என்ன, நெக்ஸ்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கான செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, நெக்ஸ்ட் அந்த ப்ராடக்ட்டோட ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, நெக்ஸ்ட் மினிமம் அந்த ப்ராடக்ட்டுக்கான மினிமம் ஸ்டாக் எவ்வளோ இருக்கணும். இப்போ கிரியேட் ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் சேல்ஸ் பேஜில் ஒரு ப்ராடக்ட் எப்படி சேல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நியூ சேலில் நியூவாக கஸ்டமர் வராங்கன்னா ஆட் நியூ கஸ்டமர் கொடுத்து இந்த கஸ்டமரோட டீடைல்ஸ், கஸ்டமரோட நேமு, நெக்ஸ்ட் கஸ்டமரோட மொபைல் நம்பர், நெக்ஸ்ட் கஸ்டமரோட இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் ஆப்ஷனல் தான். லாயல்ட்டி பாயிண்ட் என்டர் பண்ணி ஆட் கஸ்டமர் கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஆட் ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட் அந்த கஸ்டமர் வந்து என்னென்ன ப்ராடக்ட்டை வாங்கியிருக்காங்கன்னு ஆட் பண்ணணும். இதை நீங்கள் பார்கோட் ஸ்கேனர் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மேனுவலாக ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேண்ட் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அந்த பேண்ட் வந்து எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்காங்கன்னு மேனுவலாக எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கான டிஸ்கவுண்ட் எவ்வளோ, நெக்ஸ்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கான ஜிஎஸ்டியும் நான் எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த டோட்டல் பெய்ட் அமௌண்ட் எவ்வளோ கட்டியிருக்காங்க, அந்த பேமெண்ட் மெத்தட் கேஷா, யூபிஐயா, இல்லை கார்டா என்னன்னு என்டர் பண்ணி சேவ் அண்ட் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக சேவ் ஆகிடும், டேரெக்டாக உங்களுக்கு பிரிண்ட்டும் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பேஜில் ஒரு ப்ராடக்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நியூ பர்ச்சேஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு சப்ளையர் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். சப்ளையரோட நேமு, நெக்ஸ்ட் சப்ளையரோட மொபைல் நம்பர், நெக்ஸ்ட் சப்ளையரோட இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் ஆப்ஷன் தான். ஆட் சப்ளையர் கொடுத்தீங்கன்னா சப்ளையர் ஆட் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட்டு அந்த சப்ளையர்கிட்ட நான் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், எவ்வளோ ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன்னு ஆட் பண்ணோம். இப்போ பேண்ட் எவ்வளோ வாங்கியிருக்கேன், ஒரு 10 பேண்ட் வாங்கியிருக்கேன்னா அந்த பேண்ட்டுக்கான குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஷர்ட் எவ்வளோ வாங்கியிருக்கேன், இப்போ 10 ஷர்ட் வாங்கியிருக்கேன்னா அந்த ஷர்ட்டுக்கான குவான்டிட்டி எவ்வளோன்னு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வந்து எவ்வளோன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு பெய்ட் அமௌண்ட்டு என்டர் பண்ணி அந்த பேமெண்ட்டோட மெத்தட் கேஷா, யூபிஐயா, இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபரா, இல்லை கார்டா என்றதை என்டர் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பில் நம்பர், அந்த சப்ளையர்லேருந்து வந்த இன்வாய்ஸோட பில் நம்பர் என்டர் பண்ணி சேவ் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்வென்டரி பேஜ் இருக்குன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கான ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, அவுட் ஆஃப் ஸ்டாக் எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது, லோ ஸ்டாக்கில் எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது, கரண்ட் ஸ்டாக்கில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்ற டீட்டெயில்ஸ் வந்து இன்வென்டரி பேஜில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் மூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்குன்னா ஸ்டாக் மூவ்மெண்ட்ஸில் எவ்வளோ ப்ராடக்ட் வந்து சேல் ஆகிருக்கு, எவ்வளோ ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ப்ராடக்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம், இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கிறதுக்கு இன்வென்டரி பேஜ். நெக்ஸ்ட்டு கஸ்டமர் மேனேஜ்மெண்ட்டில் கஸ்டமர்ஸோட ஹிஸ்ட்ரி, அந்த கஸ்டமர் வந்து என்னென்ன இன்வாய்ஸ் வாங்கியிருக்காங்க, அந்த இன்வாய்ஸ்க்கான ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பெண்டிங் வச்சுருக்காங்க, இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கஸ்டமர் மேனேஜ்மெண்ட்டில் மேனேஜ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு சப்ளையர் மேனேஜ்மெண்ட் சேம் கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் மாதிரி தான். அந்த சப்ளையரோட ஹிஸ்ட்ரி, அந்த சப்ளையர்கிட்ட எவ்வளோ ப்ராடக்ட் நம்ம வாங்கியிருக்கோம், எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே சப்ளையர் மேனேஜ்மெண்ட்டில் மேனேஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட்டில் நியூவாக எப்படி ஒரு எம்ப்ளாயி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆட் நியூ எம்ப்ளாயி கொடுத்து இந்த எம்ப்ளாயோட நேமு, நெக்ஸ்ட் அந்த எம்ப்ளாயோட மொபைல் நம்பர், நெக்ஸ்ட் அந்த எம்ப்ளாயோட இமெயில் அட்ரஸ், நெக்ஸ்ட் அந்த எம்ப்ளாயோட ரோல் என்ன, நெக்ஸ்ட் அந்த எம்ப்ளாயோட மந்த்லி சேலரி எவ்வளோ, நெக்ஸ்ட் அந்த எம்ப்ளாய்க்கான ஐடி பாஸ்வேர்டு. ஆட் எம்ப்ளாய் கொடுத்தீங்கன்னா அந்த எம்ப்ளாய் வந்து ஆட் ஆகிடும். அந்த எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக, அந்த எம்ப்ளாயோட நேமு, அந்த எம்ப்ளாயோட மொபைல் நம்பர், ரோல் என்ன, சேலரி எவ்வளோ, உங்களோட பாஸ்வேர்டு, உங்களோட லாஸ்ட்டு பேமெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட்டில் மேனேஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் எக்ஸ்பென்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்து ஃபஸ்ட் எக்ஸ்பென்சஸோட டைப் ட்ராவல், ஆட் டைப் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸோட டைப் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு 2000, இந்த டேட்டு, பேமெண்ட் மெத்தட் என்ன, கேஷா, யூபிஐயா, கார்டா, இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபரா என்னென்னு என்டர் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன், ரெசிப்டோட யூஆர்எல் அது வந்து ஆப்ஷனல் தான். ஆட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட் மேனேஜ்மெண்ட்டில் டெய்லி சேல்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு, நெக்ஸ்ட்டு மந்த்லி சேல்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு, டோட்டல் சேல்ஸ், நெட் அமௌண்ட் எவ்வளோ, கஸ்டமர்ஸ் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, ப்ராடக்ட் வந்து எவ்வளோ சோல்ட் ஆகிருக்கு, நெக்ஸ்ட் கேட்டகரி என்னென்ன கேட்டகரி இருக்குது, நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டு என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கு எவ்வளோ ப்ராடக்ட் ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸ், பேண்ட்டில் இப்போ வந்து எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, ஷர்ட்டில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, இந்த ப்ராடக்ட்டுக்கான ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, நெக்ஸ்ட்டு லோ ஸ்டாக் அலர்ட், நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி, நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ், நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இது இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம ரிப்போர்ட் மேனேஜ்மெண்ட்டில் மேனேஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ் பேஜில் இங்கே கொடுக்குற டீட்டெயில்ஸ் தான் நம்மளுக்கு இன்வாய்ஸ்லேயே நம்மளுக்கு ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு கம்பெனி நேமு, கம்பெனியோட அட்ரஸ்ஸு, ஜிஎஸ்டி நம்பர், பேன் நம்பர், ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், வெப்சைட்டு, நெக்ஸ்ட் பேங்க் டீட்டெயில்ஸ், பேங்க் நேம், அக்கௌண்ட் நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு, பிரான்ச் யூபிஐ ஐடி. நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் டைப்பில் இந்த இடத்துல நம்ம என்ன ப்ரிஃபிக்ஸ் செட் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு வந்து சேல்ஸில் அந்த இன்வாய்ஸ் நம்பராக ஃபஸ்ட்டு எழுதுங்க. ரைட், இங்கே நான் வந்து ஏஆர்ஆர்னு கம்பெனி நேம் நான் செட் பண்ணியிருக்கேன்னா அந்த இன்வாய்ஸ் நம்பர் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் வந்து ஏஆர்ஆர்னு தான் ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு அதோட சைஸு, அதோட டேர்ம்ஸ் அண்ட் ஃபுட்டர்ஸ், இது வந்து பில்லு கீழே கொடுக்குறது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஃபுட்டர் டெக்ஸ்ட். நெக்ஸ்ட்டு பிரிண்ட்டில் நம்ம என்ன பிரிண்ட் பண்ணும்போது எந்த சைஸில் பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ தெர்மலில் வந்து எந்த இன்ச்சு, 4 இன்ச்சா, 3 இன்ச்சா, 2 இன்ச்சா, இல்லை A4 இல்லை A5 இது மாதிரி செட்டிங்ஸ் நம்ம இங்கே செட் பண்ணிட்டோன்னா எந்த பிரிண்ட் அடிக்கும்போது எனக்கு இந்த சைஸில் தான் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பேக்கப் ஆப்ஷன் எதுக்குன்னா முக்கியமான டேட்டா, ப்ராடக்ட், கஸ்டமர், சேல்ஸ், பர்ச்சேஸ், இது மாதிரி முக்கியமான டேட்டாவை பேக்கப் எடுத்து வச்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு பிரிண்ட்டோட சைஸு இது மாதிரி என்டர் பண்ணிட்டேன், இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட்டு கம்பெனி டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு சேவ் ஆகிடும். இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு இன்வாய்ஸில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகும். இதில் வந்து ஆப்ஷன் இப்போ பேங்க் டீட்டெயில்ஸ் எனக்கு தேவையில்லைன்னா இந்த இடத்துல நம்ம ஆஃப் பண்ணி சேவ் பண்ணோன்னா எனக்கு வந்து இன்வாய்ஸில் வந்து எனக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து காட்டாது. அதே மாதிரி பிரிண்ட் சைஸ், இப்போ நம்ம இங்கே என்ன பிரிண்ட் சைஸ் கொடுக்குறோமோ அந்த சைஸ் தான் நம்மளுக்கு இன்வாய்ஸில் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ நான் இங்கே வந்து 2 இன்ச் தெர்மல் பிரிண்டர் இங்கே கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன்னா எனக்கு வந்து 2 இன்ச் தெர்மல் பிரிண்டர் தான் எனக்கு டிஃபால்ட்டாக எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ் நான் இங்கே என்ன செட் பண்ணுறேனோ சேம் ப்ரிஃபிக்ஸ் தான் எனக்கு இன்வாய்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ப்ரிஃபிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அது எனக்கு இந்த இடத்துல வந்து கொடுக்குறேன். தேங்க்யூ.